சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கிம்பிள் எந்த ப்ராப்ளம் கிடையாது. DJI ஆப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை. அந்த தெரிஞ்சு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 7 to 8 hours வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி எனக்கு சத்தியமாக கடுப்பாயிட்டேன் நான். ஏதோ லாக் ஆகிருக்குப்பா, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா DJI அன்பாக்சிங் தான். DJI வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான நல்ல ஒரு கிம்பிள் ப்ராண்டு. ஸோ அந்த கிம்பிள் ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிம்பிள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 1 week ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்காக ஒரு பெரிய கிம்பிள், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிம்பிள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்சிங் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அன்பாக்சிங் வந்து எனக்கு பெரிய ப்ரொஃபஷனலாக பண்ண தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து DJI வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அன்பாக்சிங் நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த DJI கிம்பிள் ஆர்டர் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் எவ்வளோக்கு இந்த கிம்பிள் வாங்கினேன், ஸோ என்ன ஆஃபரில் வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு, ஸோ எல்லாமே வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசலாம். அன்பாக்சிங் முடிச்சு லாஸ்ட்டாக கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து கிம்பிள் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ வந்ததும் இப்போயே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கிம்பிள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஸோ வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா என்னால் வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ சஸ்பென்ஸு, உள்ளே எப்படி இருக்கும் கிம்பிள், ஸோ அதை தொட்டு பார்க்கணும், அது ஆப்ரேட் பண்ணணுன்றது ஒரு ட்ரீமாகவே இருக்குது. ரொம்ப சஸ்பென்ஸாக வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக ஓப்பன் பண்ண போகிறேன். நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிசர்லாம் இல்லை, கத்தியில் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பிளேடு தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எல்லவனுக்கு புல்லும் மயிலுன்ற மாதிரி. ஓகே, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, எப்படி ஓப்பன் பண்ணால் என்ன, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் ஓப்பனே பண்ணல. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அன்பாக்சிங்காக இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கிறேன். செம்ம வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ அமேசான் கொரியருக்கு ஹெட் ஷாப் தான் வேறு லெவல். பஞ்செல்லாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்கப்பா. சூப்பர். ஓகே, இதுக்கு மேலே தாங்க முடியல. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி தீர்வு. இதை எங்கே ஓப்பன் பண்ணுறது? ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். செம்ம சேஃப்டியாக தான்ப்பா கொடுத்துருப்பாங்க, வேறு லெவலில். இது வேறு எனக்கு என்ன ஒரு பயம்னா, இப்போல்லாம் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே செங்கல் வச்சு கொடுக்குறாங்கன்றாங்க. எனக்கு வேறு அது வேறு வயிற்று புளிய கரைக்குது. அப்படி எதுவும் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், எனக்கு மனசே விட்டு போயிடும். ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓ வாவ், சூப்பர். வேறு லெவல் போங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் டைம் நானும் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ வேறு லெவல் பஞ்செல்லாம் வச்சு கிட்டத்தட்ட வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. DJI இப்படி காட்டணும், கரெக்டாக தானே காட்டுறேன். ஆக்சுவலாக வேறு லெவல் ஃபீலு. என்னோடய ட்ரீம்னே சொல்லலாம். வீடியோ கிட்டத்தட்ட ஆக்சுவலாக எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 70,990 வருது. ஸோ ஆக்சுவலாக நான் 70,000 நான் வாங்கலை. ஸோ அதோட கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது எவ்வளோ ப்ரைஸ் என்னன்ட்டு. DJI மோஸ்ட் லீடிங் நல்ல ப்ராண்டு. ஸோ கிம்பிளுக்குன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ராண்டாக தான் இருக்கும். ப்ராண்டு தான் நல்லாவே ரிவ்யூ பார்த்துட்டேன். திரும்ப எப்படி ஓப்பன் பண்ணுறது?
வா என்னப்பா ஐஃபோன் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. வேறு லெவலில் போங்க. சரி எல்லாம் லாஸ்ட்டாக அப்புறம் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து கிம்பிள் இருக்குமானே ஒரு பயம் வந்துச்சு. இது வந்து சீல்டு பண்ணியிருக்காங்க. ஓ சாரி அது பார்க்கவே இல்லை. பார்த்துக்காக ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் போங்க. ஆப்பிள் ஃபோன் மாதிரி ஆப்பிள் பாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்க போல். ஓகே எனக்கு இப்படி பண்ணால் என்ன, அது வந்து ஸோ வாவ். பண்ணுறேன் பா செம்ம ஃபீலிங் பண்ணு. வேறு மாதிரி இருக்குது கிம்பிள். பா ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு தகிடம் அது பிராண்டே வேறு மாதிரி இருக்குது. ஏதோ ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி இருக்குது மெட்டீரியல்லாம். ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறது. ஓகே லெட் ஸ்டார்ட் டு அன்பாக்சிங். ஸோ மாஸ்டர் எவ்ரி ஷாட் சூப்பர். ஸோ இது ஏதோ கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்குது ஆக்சுவலாக டிஜேயோட டெஸ்டர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் மாதிரி பக்கமாக கொடுத்துருக்கான். சைனீஸ் லாங்குவேஜ், இங்கிலீஷு எல்லாம் கொடுப்பான். ஆனால் தமிழ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதை ஓரமாக வச்சிடலாம். DJI. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைடு, எப்படி அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை நான் கண்டிப்பாக படித்து பார்த்து தான் ஓப்பன் பண்ணோம். எனக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி கேசர் பண்ணுறதுங்கிறது நான் வீடியோவில் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு ஹார்டு மெட்டீரியல்னு நினைக்கிறேன். என்ன மெட்டீரியல்னே தெரில. பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. கையில் பிடிக்கலையே. செம்மையாக செஞ்சு கொடுத்த காசுக்கு நல்லா ஒர்த்தாகவே ஸ்ட்ராங்காகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு பார்த்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது. ஓரமாக வச்சுட்டு இது என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது என்னென்னா ரிங் ஹோல்டரு, மொபைல் ரிங் ஹோல்டருன்னு சொல்லுவாங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி இதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக அன்பாக்சிங் எல்லாம் பார்த்துட்டேன். இதோட பேர் என்ன, இது எவ்வளோ எம்எம் வெயிட்டு அப்படிங்கிறது எல்லாம் வீடியோவும் போட்டுட்டேன். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் லாம்ப் மாதிரி இருக்குமா. ஓகே வேறு லெவலில் இருக்குது. இதே இது கூட அட்டாச் ஆகுன்னாங்க. ஏதோ லாக் ஆகிருக்குப்பா. எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே பார்ப்போம். எல்லாம் படித்து முடிச்சு நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் மொபைல் ஹோல்டரு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஓகே வேறு என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாடுன்னு சொல்லுவாங்க. ட்ரைபாடு மாஸ் காட்டுது. அப்பா ஒரு ரக்குடு மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஆனால் என்ன மெட்டீரியல் தெரில. பட் ஆனால் மாசாக இருக்குது. கையில் தொடையிலே செம்ம ப்ரீமியமாக இருக்குதுப்பா. இதில் ஒரு ஸ்ட்ராப் தந்துருக்காங்க. இது எதுக்குன்னா கையில் மாட்டிக்கிருக்காங்க. ஓகே இப்போ பார்த்துக்கலாம். அதை இது வந்து பார்த்திங்கன்னா USB Type-C தான். USB to Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓப்பனாக வச்சிடலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஒட்டை கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு சிம்பிளாக இருக்குன்னு தெரியல. ரைசர் பேர் ஃபார் ஸ்மால் ஃபோன்ஸ். ஓகே ஆக்சுவலாக இது வந்து எதுக்குன்னா ஃபோன் ரொம்ப குட்டியாக மெலிசாக இருக்குது தெரியுங்களா. அந்த மாதிரி ஃபோனுக்கு கீழே சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக ஒட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்கான்.
ஓகே லெட்ஸ் கோ டு அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி நான் யூசர் மேனுவல் அப்படிங்கிறத நான் யூசர் மேனுவல் படிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக வீடியோ போடுறேன் பாருங்க. ஓகே யூசர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஸ்டே வாட்சிங் வீடியோ. ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்ருக்கிறேன் கிம்பிள் வச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோக்கா சேக் இல்லை, பட் நடந்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நம்ம கியர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கியரில் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆங்கிள் வியூ தெரிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்னென்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா டிஜே மீமோ ஆப்பில் தான் அது என்ன ப்ராப்ளங்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸோ இந்த கிம்பிள் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக சொல்லணும். எப்படி வாங்கினேன்னா ஃபஸ்ட்டு இந்த கிம்பிளோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 15,500 வருது. ஸோ இந்த கிம்பிளோட ப்ரைஸு நான் எப்படி வாங்கினு கேட்டிங்கன்னா ரெடி பேமெண்ட் கொடுத்துரு வாங்குற அளவுக்குலாம் இல்லை. ஸோ நான் வந்து இஎம்ஐயில் தான் கொடுத்து வாங்கினேன். ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு வச்சு இஎம்ஐ கொடுத்து வாங்கினேன். ஸோ மாதம் இஎம்ஐ பே பண்ணிக்கிற மாதிரி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிம்பிளே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறேன். எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல கிம்பிள் பற்றி. உங்களுக்கு எதாவது டவுட் அப்படி ஏதாவது கிம்பிள் பற்றி DJI இதை பற்றி டவுட் இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதோட பேட்ரி ஹவர்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தாங்குது. ஸோ இது லாங் டேர்ம் ரிவ்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கொஞ்சம் மக்கார் பண்ணுது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு வந்து இது சரியாக ஹேண்டில் பண்ண தெரிய மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே. ஸோ போக போக நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு அப்படி நான் ஃபுல் வீடியோ நான் போடுறேன். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே சேனல் புதுசாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோலாம் எனக்கு போட தெரியல. இதோட ஃபஸ்ட்டு கிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா அதையுமே கேளுங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் இம்ப்ரூவ் இட். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 15 days கழித்து நான் போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்னென்னு சொல்லியிருப்பேன். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜே மீமோவில் தான் அந்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா டிஜே மீமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த ஆப்பில் வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணி நம்ம மொபைலில் வச்சு அதில் அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஆப்பில் தான் எடுக்க முடியும். இப்போ அந்த ஆப்பில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா DJI 4 வரைக்கும் கரெக்டாக அப்டேட் விட்டுருக்காங்க. DJI 5க்கு ஒரு சில மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டே கொடுக்கல. இந்த அப்டேட் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 100% சொல்கிறேன். இது வந்து டிஜே மீமோ ஆப்பில் தான் பிரச்சனை. தெரில, மேபி 1.5 வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.6 எப்போ அப்டேட் கொடுக்குறாங்களோ ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணி பார்க்குறேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஆகுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும். என்னால் வீடியோ எடுத்தால் அந்த வீடியோ வந்து திருப்பி அவுட்புட் எடுத்துகிட்டு என்னால் திருப்பி ப்ளே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எனக்கு எந்த மூமெண்ட்டுமே என்னால் ஒர்க் பண்ண முடியாது. என்னென்னா பேனரோமாவாக இருக்கட்டும், டைனமிக் ஜூமாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எதுவுமே என்னால் ஒர்க் பண்ண முடியவே இல்லை. அந்த ஆப்பே எனக்கு கிராஷ் ஆகி ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. சத்தியமே இரிட்டேட் ஆகுது.
மேபி ஒர்க்கானால் எனக்கு தெரிஞ்சது தனியாக வீடியோ போடுறேன், ஒர்க் ஆச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுதான் பிரச்சனை. ஸோ மற்றபடி கிம்பல்லாம் சூப்பர் அட்டகாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த மீம் ஆப்பில் தான் எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் மேபி எப்போ சரியாகுது அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.